நூற்றுக்கணக்கான சன்னியாசிகளை உருவாக்கி அந்த சன்னியாசிகளை கிராமந்தோறும் சென்று அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய இல்லங்களில் வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. அந்த சன்னியாசிகள் உருவாகக்கூடிய இடம் நதி. சன்னியாசிகளுக்கு தாயாக விளங்கக்கூடியவள் நதியாக பிரவாகம் எடுக்கின்றாள். அந்த தாயாகிய நதிக்கு நாம் செலுத்த வேண்டிய நன்றி கடன் என்று பார்க்கும் பொழுது அந்த தாயை வணங்குதல் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் முடியும். அப்படி யாரெல்லாம் நதியை வணங்குகின்றார்களோ அந்த நதியானது தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன கேட்கின்றார்களோ கேட்பதை கொடுக்கின்றது. இதுதான் தாற்பயம். அதாவது வீட்டில் குழந்தை அழுதா அந்த குழந்தையுடைய அழுகையை நிறுத்துறதுக்கு அம்மா ஏதோ முயற்சி பண்ணி அந்த அழுகையை நிறுத்திடுறாங்க இல்லையா? அதுபோல சன்னியாசிகள் தங்களுடைய தாயிடம் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு உதாரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளும், காணாமல் போன நதிகள் உட்பட அனைத்து நதிகளும் பிரவாகம் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2011ஆம் ஆண்டு அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் காவிரி நதியை முதலில் கையில் எடுத்தது. அந்த 2011 இன்று வரை தொடர்ந்து நதி வழிபாட்டினை ரொம்ப சிறப்பாக செய்துட்டு இருக்கு. இந்த சங்கத்தினுடைய துவக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண தனி மனிதன் இந்த பாரத தேசம் முழுவதும் எப்படி இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அந்த மக்களினுடைய விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து அந்த விஷயத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கணுங்கிறத முடிவு செய்யணுன்றதுக்காக தமிழ்நாட்டிலிருந்து பாரத தேசம் முழுக்க பாத யாத்திரையா வந்து அந்த வந்ததனுடைய நிறைவா பல நதிகளுடைய தீர்த்தங்களை கையில் எடுத்துட்டு வந்து அந்த நிறைவு நிகழ்ச்சியை ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில்ல அந்த ராமநாதருக்கு நதியிலிருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி தான் அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாங்க. அப்படி பாத யாத்திரை வந்து நிறைவு செய்த அந்த மகா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற சுவாமி ராமானந்த மகராஜ் இவங்க தான் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தை துவக்கி வச்சாங்க. அகில பாரதம் முழுவதும் யாத்திரை பண்ணதனுடைய பலன் சன்னியாசிகள் வழிபாடு செய்தா எந்த நதியும் காணாமல் போன நதி கூட மீண்டும் பிரவாகம் எடுக்குது அப்படிங்கிறத வந்து கண்கூடா பார்த்ததுனால 2011 இந்த காவிரிக்காக ஆண்டுதோறும் யாத்திரை நடத்திட்டு இருக்கோம். அந்த யாத்திரை நடத்துறதனுடைய விளைவா யாரோ ஒரு சிலர் நடத்திட்டு இருந்த நதிக்கான புஷ்கர நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரிய ஒரு வாய்ப்பா அமைந்தது. அதுல காவிரி புஷ்கரம் என்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினோம். அந்த காவிரி புஷ்கர நிகழ்ச்சி என்னைக்கு நடந்ததோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காவிரி நிதி தொடர்ந்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது தாமிரபரணி புஷ்கரம். தாமிரபரணி புஷ்கரம் அப்படிதான் உலகத்திலேயே ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணது. தமிழ்நாட்டில் தோன்றி தமிழ்நாட்டில் மறையக்கூடிய நதி அது. காவிரி எடுத்தோம்னா கர்நாடகத்தில் தோன்றி தமிழ்நாட்டில் மறையக்கூடிய நதி அது. நம்ம தமிழகத்திலேயே தோன்றி மறையக்கூடிய அந்த நதிக்கு விழா எடுத்தது தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் மட்டும் இல்லை, இந்த பாரத தேசத்தில் இருந்த மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலிருந்து எல்லா இடங்களில் இருந்தும் வந்த மக்கள் அந்த 12 நாள் நடந்த 11 நாட்கள் நடந்த விழாவில் அந்த தாமிரபரணி நதியில ஸ்நானம் பண்ணாங்க. அதுவும் தொடர்ந்து பிரவாகம் எடுத்துட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, தாமிரபரணிக்கு இவ்வளவு புனிதம் இருக்குதுன்ற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால வருஷம் முழுவதும் எத்தனையோ இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட தடை இருந்தாலும் வருஷம் முழுவதும் வந்து ஸ்நானம் பண்ணுனா அந்த பலன் எனக்கு கிடைக்குது, நல்லா இருக்குதுன்ற அந்த நோக்கத்தினால வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தான் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம். இந்த நதிக்கு அடுத்ததாக வைகை நதிக்கு விழா எடுத்தோம். வைகை நதிக்கு விழா எடுக்கும் பொழுது வைகை நதி மதுரை
நதி. இன்னும் சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களும் நடைபெற்ற இடம் வைகை நதி. அந்த வைகை நதி அந்த மதுரை என்பதிக்குள்ள ஓடல, 12 வருஷமா ஓடல. இதுக்கு விழா நாம எடுக்கணும்னு முடிவு செய்து ஆரம்பிச்ச போது அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் இந்த நிகழ்ச்சி நடந்ததுங்கிறத சொல்லவே இல்லை. அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கமும் மதுரை நகர மக்களும் இணைந்து நடத்திய வைகை பெருவிழா. அப்ப அந்த வைகை மக்களே என்ன சொல்றாங்க, ஓடாத நதிக்கு இவங்க விழா எடுக்கிறாங்க, இந்த நதி ஓடவா போகுது. 11 நாட்கள் விழா நடந்தது, ரொம்ப சிறப்பா நடந்தது. ஆடி 18 அன்னைக்கு விழா நிறைவு பெற்றது. அந்த ஆடி 18 அந்த வைகையில அவ்வளவு சிறப்பா ஸ்நானம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தண்ணி கிடையாது. அப்படி இந்த இடத்த விழா எடுத்ததனுடைய விளைவு அந்த நிறைவுல 48 நாளுக்குள்ள இந்த நதியில நதி பிரவாகம் சொல்லிட்டு வந்தோம். அதே போல 12 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நதியில வெள்ளம் வர ஆரம்பிச்சது, இப்ப வரைக்கும் ஓடி. வைகை நதி நகருக்குள்ள, மதுரை நகருக்குள்ள, ஏன்னா கொஞ்சம் தண்ணி திறந்து விடுவாங்க பாசனத்துக்காக, வாய்க்கால் அங்கங்க போகும். இது வருஷம் வருஷம் நடக்கிறது. ஆனா நதி பிரவாகம் எடுத்தது 12 வருஷத்துக்கு அப்புறம், இந்த பூஜைக்கு அப்புறம். அது மட்டும் இல்ல, 41 ஆண்டுகளுக்கு பிறகு வண்டியூர் தெப்பக்குளம், அது மதுரையில் இருக்கு, அது நிறைஞ்சது இந்த பூஜைக்கு அப்புறம். இதற்கு அடுத்தது நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அழகா சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாடு எப்படி மேனி செலுத்தது அப்படின்னு. தன்னுடைய தமிழ்நாடுங்கிற ஒரு பெண் தன்னுடைய மேனி எப்படி செழிப்பா வச்சிருந்தாங்கிறதுக்கு அழகான பாடல். காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வைகை பொறுமை நதி. இந்த நதிகள் எல்லாம் ஓடுனதுனால தன்னுடைய மேலையை செழிப்பா வச்சுட்டு இருக்கு அப்படின்றத சொல்லும் பொழுது, எல்லா நதியும் ஓடுதா? இப்ப சொன்ன நதிகள் எல்லாம் ஓடுதான்னா எந்த நதியுமே ஓடல, பொதுவா எல்லாருமே சொல்றது. ஆனா எல்லா நதியுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஓடலன்னு சொல்லக்கூடிய பாலாறு கூட ஓடிக்கிட்டு தான் இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியும். ஏன் கண்ணுக்கு தெரியலன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு இறைவனை நம்ம வழிபடுறோம். அப்ப இந்த இறைவனை நம்ம நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. எப்ப வாய்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, ஈடுபாடு ரொம்ப அதிகமா ஆழமான வழிபாடு இருக்கும் பொழுது அந்த யார் அந்த வழிபாடு சிறப்பா செய்யறாங்களோ அவங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்கும். அது போல யார் நதியை போற்றி வணங்கி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரத்யட்சம். நம்ம நிறைய நதி ஓடல, நதியில இந்த குப்பையை கலக்குறாங்க, இந்த சாக்கடையை விடுறாங்க, இதெல்லாம் போராட்டம்லாம் பண்ணுவோம். வழிபாடு பண்றோமா? இது நமக்குள்ள ஒரு கேள்வி. வழிபாடுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சோம்னா நதி பிரவாகத்தை நம்ம பார்க்க முடியும். இது நிதர்சனம். அதனால காவிரி நதிக்கு எப்படி புஷ்கரம் எடுத்தோமோ, அதற்கு அடுத்து தாமிரபரணிக்கு எப்படி புஷ்கரம் எடுத்தோமோ, அதே போல வைகை பெருவிழான்றதை நடத்தணுமோ. பாலாறுக்கு புஷ்கரம்ங்கிறத சொல்லப்படாததுனால நாம பாலாறு பெருவிழான்னு நாம நடத்துறோம். சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது சீர நதின்னு சொல்லுவாங்க. சீரம்னா பால். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மற்ற நதிகளினுடைய மணல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பு நிறத்துலையும் கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் பாலாற்று மணல் பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். காரணம் அதில் பால் ஓடி இருக்கு. அதனால தான் அந்த நதி நதியினுடைய மண் வெள்ளை நிறத்தில் இருக்கு. ஸோ இது ரொம்ப கீழே போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கொஞ்சம் நம்ம கையில் பறிச்சோம்னா உள்ள தண்ணி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, நாம இன்னைக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்கிறது, எங்கேயோ இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வந்தாலும் நாம உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணி பாலாற்று தண்ணி. நமக்கு இன்னைக்கு வரைக்கும் குறைவில்லாம இருந்துட்டு இருக்கு. கிடைக்கலன்னே யாருமே சொல்ல முடியாது. தண்ணியே கிடைக்காத தேசங்கள்லாம் இருக்கு. இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்ட ராஜஸ்தான் தண்ணி இல்லாத பாலைவனம்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அதிகப்படியான சிறப்பான விவசாயம் செய்யக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். சுத்தமான தண்ணியில அவங்க செய்யறாங்க. காரணம் அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய பூரணமான ஈடுபாட்டோடு கூடிய நதி பாதுகாப்பு, நீர்நிலைகள் பாதுகாப்பு. அந்த நிகழ்வுகளை நம்ம இடத்துல நாம நிகழ்த்தும் பொழுது கண்டிப்பா நமக்கு நதி பிரவாகம் உண்டு. இதுல 100க்கு 100 ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டுமே நம்ம செய்யணும். நதி இங்க ஓடணும். நமக்கு கிடைக்காட்டியும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல நதியை நாம விட்டுட்டு போகணும். எத்தனை பேர் வேணாலும் எது வேணாலும் கலக்கலாங்க. இந்த நேரத்தில் நான் இந்து மதம்,
மாற்று மருத்துவர் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. மழை பெய்யும் பொழுது ஒரு இந்துவுக்கு தனியாக மழையும், இஸ்லாமியருக்கு தனியாக மழையும், கிறிஸ்தவர்கள் தனியாக மழையும் பெய்யலை. நதியினுடைய பிரவாகம் அப்படி மதத்தை அடிப்படையாக கொண்டு போகலை. நம்ம இன்னைக்கு இந்த நதி ஓடக்கூடிய வாணியம்பாடியில் குடியேறி இருக்கிறோம்னா நம்முடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே நதி தீரத்தில் தான், நதியை ஒட்டி தான் நம்முடைய வாழ்க்கை முறையை இருந்துட்டு இருக்கு. அது மறையாது, என்னைக்குமே மறையாது. உலகம் ஒரு கோயில் வீடுன்னு சொன்னோம்னா அது பாரத தேசம் ஒரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை. அந்த பூஜை அறையில் நம்ம பூஜை செய்யணும்னா அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, தண்ணி இல்லைன்னா முடியாது, பூஜை நடக்காது. நம்முடைய வாழ்க்கைக்கு நான் உயிரோடு இருக்கணும்னா உணவு வேணும், அவசியம் இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், அவசியம் இல்லை. காற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து நம்ம உடல்ல சேர்க்கக்கூடிய சக்தி இந்த உடலுக்கு பகவான் கொடுத்துருக்காரு. அப்ப அந்த தண்ணி உள்ள போனா கூட போதும். ஆனா தண்ணீர்ங்கிற ஒண்ணு அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும். உணவு கூட அவசியம் இல்லை. அப்படி அந்த தண்ணீர் காற்றுல கூட நமக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கணும்னா நதி பிரவாகம் இருக்கணும். அப்படி உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே பூரணமான வழிபாடு நதிக்காக நாம செய்யணும். காசிக்கு போவோம், கங்கா தீர்த்தத்தை ஒரு சொம்புல வாங்கிட்டு வச்சு நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். கங்கை நதிக்கு என்ன புனிதம் இருக்குதோ அதே பாலாறுக்கு இருக்கு. இது வரைக்கும் நம்ம வைக்கல. நமக்கு இங்கே இன்னைக்கு வந்து பாலாறு ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த தீர்த்தத்தை கொண்டு வீட்டில் வச்சு நாம பூஜை பண்ண ஆரம்பிப்போம். ஓடிட்டு இருக்கிற இந்த பாலாறு இனிமேல் நிற்காது. எல்லாருமே இதை சங்கல்பம் செய்து நம்ம செய்வோம். போராட்டம்லாம் அப்புறம் இந்த நிகழ்வை நாம நடத்தும் பொழுது ஒருத்தர் செய்யறத தினசரி அப்படியே கொஞ்சம் பேருக்கு அப்படியே பரப்பிட்டே போனோம். நீங்க பரப்புறதுக்கு நம்ம கையில எல்லாத்து கையிலுமே இருக்கு. எதோ வேண்டாத விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து வேண்டானாலும் பார்க்குற சூழ்நிலை இருக்கிறத எல்லாருமே இந்த பாலாறு வழிபாடுங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு போகும் பொழுது எல்லாருக்குமே மனசுல தோன்றி இதுல குப்பை நாம போடுறதுனால இந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகுது நம்ம சொல்லாம போடுறவங்க நிறுத்துவாங்க. இன்னொன்று பொதுவாகவே இந்துக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு புனிதமான ஒரு நதியில் போய் ஸ்நானம் பண்ணும் பொழுது தன்னுடைய ஆடையை அந்த நதியில் விட்டுட்டு வந்தார். அது புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அது தெரியல. அடுத்த தூக்கி நம்ம வாய்க்குள்ள போட்டால் நமக்கு எதுக்கு உடம்பு நல்லா இருக்குமா? வீணா போயிட்டுலாம் உடம்பு. அதே போல நதிங்கிற ஒரு தேவதைக்கு நம்மளுடைய அழுக்க போடலாமா? இந்த சிந்தனை நமக்கு வரும். அதனால இது வரைக்கும் நம்ம தெரியாம விட்டுட்டு வந்தோம். இனிமேல் வந்து ஒரு நதியில் நம்ம ஸ்நானம் பண்ணும் பொழுது சோப்பு, ஷாம்பு போன்ற இந்த கெமிக்கல் உபயோகப்படுத்தாம நம்முடைய வஸ்திரங்களை வந்து அந்த நதியில விடாம சாதாரணமா இப்ப எல்லாரும் போனா கண்டிப்பா விடுறதுங்கிறது திருநள்ளாவில் இருக்கக்கூடிய நவரத்தலத்துல ஆடை விடுறதுங்கிறது அது தவறுலையும் தவறு. எந்த ஒரு நதி தீரத்திலும் நம்ம ஆடைகளை வந்து அப்படி விடக்கூடாது அப்படிங்கிற உறுதிமொழி நாம ஏற்றுக்கிறோம். அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். ஒரு விஷயம் நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கணும். அது எல்லாத்துக்குமே நம்முடைய வாழ்நாளில் சொல்லிக்கிட்டே வரணும். ஐயா அழகா வன்னி அடிகளை பற்றி சொன்னாங்க. என்னுடைய பாலப்பருவத்திலிருந்து வன்னி அடிகள் எனக்கு ரொம்ப சிறப்பாக தெரியும். இந்த வாணியம்பாடியிலேயே அவர் இந்த டீச்சர்ஸ் காலனியில் பல நாட்கள் நான் வந்து இருந்திருக்கேன். திருப்பத்தூர் அந்த வன்னி அடிகள் விட்டுட்டு போனது இன்னைக்கு என்ன இப்படிப்பட்ட நபர்களை தான் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயம், அவங்க போராடின விஷயங்கள் இன்னைக்கு நீங்க இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். உலகத்துல எத்தனை மதங்கள் தோன்றியிருந்தாலும் எல்லா மதங்களுமே இந்து மதத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமா சொல்லிட்டு இருந்த ஒரு வன்னியடி. அதே போல உலகத்துல எந்த இடத்துல நதிகள் ஓடிட்டு இருந்தாலும் பெரிய நதி அமேசான் ஆறு, அந்த ஆறுக்கு புண்ணியம் இருக்கா என்னன்னு பார்த்தா நம்ம கணக்குப்படி இல்லை. நம்ம ஊர்ல சின்னதா இந்த ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்து ஓரத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கு. அந்த கோயில விழா எடுப்பாங்க. விழா எடுக்கும்போது தீர்த்த எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆத்து போவோம். ஆத்துல பல நூற்றாண்டுகள் தண்ணி ஓடி இருக்காரு. ஆனா அங்கதான் தீர்த்த எடுத்துட்டு வந்து விழா எடுப்பாங்க. அப்படி ஒரு சின்ன ஆறு ஓடி இருந்தா கூட அது இந்தியாவில் இருந்த பாரதத்தில் இருந்த நதியாக இருக்கும் பொழுது அதுக்கு புனிதம் தானா இயல்பா இருக்கு. இன்னைக்கு காணாம போனதுக்கு காரணம் நம்முடைய வழிபாடு தான். நம்ம வழிபாடு செய்யும் பொழுது சிறப்பா இருக்கும். உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்போடு இந்த பாலாறு பெருவிழாவானது நடக்க இருக்கு. நீங்க அதிகப்படியா எத்தனை பேர்த்தை நீங்க ஈடுபடுத்துறீங்களோ அந்த அளவுக்கு விழா சிறப்பா இருக்கும். திட்டமிடுதல் ரொம்ப சிறப்பா இருக்கும்.
இளவாரியர் சன்னியாசிகள் சங்கத்தினுடைய பணிகள் ரொம்ப விரிவடைஞ்சுட்டே போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக எந்தெந்த நதியில் பிரவாகம் இல்லையோ அந்த பிரவாகம் இல்லாத நதியெல்லாம் பிரவாகிக்க வைக்க வேண்டிய பணிகளை இளவாரியர் சன்னியாசிகள் சங்கம் எடுத்துட்டு இருக்கு. உங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்பு வரக்கூடிய 23/10/2021 இந்த ஆண்டிற்கான காவிரி யாத்திரை குடகிலிருந்து துவங்குது. குடகில் தான் காவிரி நதி உற்பத்தி ஆகுது. சங்கமிக்கக்கூடிய இடம் பூம்புகார். பூம்புகார்ல 10/11/2021 அந்த யாத்திரை நிறைவு பெறும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் நடக்கக்கூடிய இந்த யாத்திரை இங்கேயும் இந்த பாலாற்றிலையும் தொடர்ந்து நடக்கணும். ஒரு இடத்துல நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு வர்றோம், அடுத்த இடத்துக்கு வரோம்னா அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு வந்துடுறது. காவிரியில் ஆரம்பித்த காவிரி நதியினுடைய வழிநெடுகளும் மாதந்தோறும் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் ஆரத்தி விழா நடக்குது. திருச்சி அம்மா மண்டபம், ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் தினசரி எப்படி கங்கையில் ஹரித்துவார்லையும் காசியிலையும் ஆரத்தி நடக்கும், அதே போல் காவிரிக்கு ஆரத்தி நடக்கும், தினசரி ஆரத்தி நடக்கும். தாமிரபரணிலையும் மாதந்தோறும் பௌர்ணமியில் ஆரத்தி விழா நடந்துட்டு, தென்பட்டையிலையும் நடந்துட்டு. அது போல இந்த பாலாறிலையும் எங்கெங்கெல்லாம் நம்ம ஏற்பாடு செய்ய முடியுமோ. என்ன ஒரு துரதிருஷ்டம்னா பாலாறில் எங்கேயுமே படித்துறைங்கிறது இல்லை. வாணியம்பாடியில் படித்துறை இல்லை அப்படிங்கிற குறையை நீங்கள் நீக்கணும். அந்த படித்துறையில் மாதந்தோறும் பௌர்ணமி ஆரத்தி வழிபாடு இருக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய பௌர்ணமிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து எல்லாருமே கலந்து நடத்திட்டு வரணுன்ற வேண்டுதலோடு, உங்களுடைய ஒத்துழைப்பை பூர்ணமாக வேண்டும் என்ற வேண்டுதலோடு செய்ய